நடிகை சனம் ஷெட்டி பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படக்குழு மேல கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அதாவது ஜனநாயகன் தளபதியோட கடைசி படம், நான் அவரோட மிகப்பெரிய ஃபேன். சோ கடைசி படத்துல அவரோட நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படின்ற மாதிரி நான் கடுமையா முயற்சி பண்ணேன். இதுக்காக ஒரு 6 மாசமா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இவங்கள ஃபாலோ பண்ணா கிடைக்கும், அவங்கள ஃபாலோ பண்ணா கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் கடுமையா முயற்சி பண்ணேன். கடைசியா ஜனநாயகன் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு உதவி இயக்குனரோட நம்பர் கிடைச்சது. அவருமே இந்த ஷெடியூல் கூப்பிடுறோம், அடுத்த ஷெடியூல் கூப்பிடுறோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருந்தாரு. பட் ஆனா பாலியல் ரீதியான தப்பான அணுகுமுறைலாம் எதுவும் இல்ல. அப்படி இருந்தாலும் நான் கட் பண்ணியிருப்பேன். சோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எதுவுமே இல்ல. பட் வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே கூப்பிடல. சோ இப்போ ஜனநாயகன் படத்தோட கடைசி ஷெடியூலுக்கே போறாங்க. சோ இப்போ அந்த நபர் கிட்ட லாஸ்ட் ஷெடியூலே போகுது, இனிமேல் எப்ப என்ன கூப்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, நான் வந்து உதவி இயக்குனர் தான், ஒருத்தவங்களை ரெக்கமெண்ட் பண்ணி காசு பண்ற அளவுக்கு எனக்கு பவர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி போனை வச்சுட்டாங்க. சோ முடியாதுன்னா அதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம். இன்னும் ஒரு 6 மாசம் அலக்கழிச்சுட்டாங்க. சோ இதை ஜனநாயகன் படக்குழு என்னன்னு பார்க்கணும். கண்டிப்பா இது தளபதிக்கெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. பட் ஆனா இந்த வீடியோ மூலமா அவருக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். சோ இந்த உதவி இயக்குனர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்காங்க. பட் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சும்மா அட்டென்ஷனுக்காக, பப்ளிசிட்டிக்காக போட்ட வீடியோ மாதிரி இருக்கு. ஏன்னா வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காம அலைய விடுறதெல்லாம் கஷ்டமான ஒண்ணுதான். பட் இவங்க தான் வாலண்டியரா நடிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு வாய்ப்பு கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த உதவி இயக்குனர் தப்பாலாம் பிஹேவ் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. சோ மேபி அவரோட லெவலுக்கு முயற்சியும் பண்ணிருக்கலாம். அண்ட் ஒரு உதவி இயக்குனரால இவங்க நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரெஃபர் தான் பண்ண முடியும். கன்ஃபார்மா அவங்கள ஆன்போர்ட்லாம் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்கன்னா அந்த உதவி இயக்குனர் தான் போயிட்டு இவங்க கேட்கணும். இதுக்கும் ஜனநாயகன் டீமுக்கும் சம்மந்தமே இல்ல. இவங்களா கடுமையா முயற்சி பண்ணி வாய்ப்பு கேட்டிருக்காங்க. கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலாம் விட்டுற வேண்டியதான். அட்லீஸ்ட் வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க, இல்ல தப்பான அணுகுமுறையில அப்ரோச் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இஷ்யூஸா இருந்தா ஜனநாயகன் டீம் இதுல நடவடிக்கை எடுக்கலாம். சோ சும்மா அட்டென்ஷனுக்காக இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்கு. அண்ட் இதெல்லாம் விட்டுட்டு சனம் ஷெட்டி அவர்கள் அவங்களோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்ப இருக்கிற சோஷியல் மீடியா யுகத்துல நீங்க எப்படி வேணா டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ரானரியான ஒரு திறமை இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்பு தேடி வரும். இல்லைனா வாய்ப்பு இந்த மாதிரி தேடுறதுமே நல்ல விஷயம் தான். பட் வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றதால எந்த பிரயோஜனமும் இல்லை. அண்ட் சனம் ஷெட்டி அவர்கள் ஒரு தளபதி ஃபேன் தான். ஸோ அவங்களே இதை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.